வாசு, டேய் தேவா, நம்ம 2 பேரும் இந்த மகாபலிபுரத்துல கைடுங்க. அன்னாடும் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறோமே, நம்மள எல்லாம் அந்த வாசுதேவன் தான் காப்பாத்தணும். இதையே லட்சுமி சிலைங்கிறோம், சிவகாமிங்கிறோம், சீதைங்கிறோம், திரௌபதிங்கிறோம். சில ஆளுங்க கிட்ட இதுக்கு சரித்திரமே இல்லைன்னு சொல்லி ஏமாத்திடுறோம். ஏண்டா இந்த இடத்துக்கு உண்மையான சரித்திரம் தான் என்ன? ஏண்டா கத்துற? நமக்கு உண்மையே தெரியாதுங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? ஒண்ணு நிச்சயம், இந்த சிலை எல்லாம் யாரோ ஒரு சிற்பி தான் செதுக்கி இருக்கணும். போடா, இல்ல சிற்பி செதுக்காம என்ன கொத்தனாரா செதுக்கினாரு? ஏண்டா செதுக்கினாருன்னா, ஏன்னா நரசிம்ம பல்லவர் காலத்திலேயே இந்த ரோடு போடுற பிரச்சனை இருந்ததுடா. இந்த மாதிரி முழுசா ஒரு பாறையை பார்த்தானுங்கன்னா சில்லு சில்லா உடைச்சு இத ஜல்லி ஆக்கி ரோடு போட்டுருவானுங்க. இந்த பாறை எல்லாம் புடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இப்படி சிலையா செதுக்கி வச்சிருக்காங்க. பக்தி உள்ளவங்க எல்லாம் வந்து கும்பிட்டுட்டு போறாங்க. வேடிக்கை பார்க்கணும் இருக்கிறான், போட்டோ எடுத்துட்டு போறவனும் இருக்கிறான், நம்ம மாதிரி புடைக்கிறவனும் இருக்கிறான். இந்த போடா வயிறு காலையில இருந்து சோத்த காணும், கல்லு மண்ணு மணல் கடல் இதையே பார்த்துட்டு இருக்கிறோம். மனுஷன் நடமாட்டத்தையே காணும். அதோ மனிதன் ஏதோ. சார் சார், மகாபலிபுரம் பார்க்கணுமா? நாங்க கைடுங்க சார், பரம்பரை வழிகாட்டி சார், மொபைல் லைப்ரரி சார். 1000 புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை 50 காசுல தெரிஞ்சுக்கலாம் சார். உங்களுக்கு இங்க எல்லாமே தெரியுமா? தெரியும் சார். இந்த சிலைகள் எல்லாம் எவ்வளவு காலமாக இங்க இருக்கின்றன? அது எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இங்கதாங்க இருக்குது. அருமை அருமை. என்னே மனிதனின் கைவண்ணம், கல்லை கலையாக்கி விட்டானே. இந்த சிலை உயிருள்ளது போல் காட்சியளிக்கின்றதே. கல்லு உயிரோட இருக்கிற மாதிரி இருக்குது. உயிரோட இருக்க வேண்டியவன் அங்க செத்த பணம் மாதிரி கிடக்குறான் பாருங்க. செய்தவன் சாய்ந்து விட்டான், செய்யப்பட்டதோ நிமிர்ந்து நிற்கிறது. நாங்க கைடுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா சொல்லுங்க. அதோ இதோ எல்லாம் வேணாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க. சரி சரி. பல்லவன் தெய்வத்தையும் ஏன் சிலையாக வடித்தான்? அது வந்துங்க ஒன்னும் அவசரம் இல்லையா? இல்ல. பல்லவன் காலத்திலேயே நாட்டுல பஞ்சம் இருந்தது. அதாவதுங்க, பண்டிகை அன்னைக்கு தெய்வம் வீட்டுக்கு வரும்னு ஐதீகம். சாமி வீட்டுக்கு வருது, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமேன்னு அவன் புது வேட்டியை கட்டி சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு நிறைய சோத்தியம் போட்டு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிடுவானுங்க. வர்ற சாமியா ஆஹா வலை வலை வலை, நம்ம பக்தனுக்கு எல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கிறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிடும். போன சாமி அடுத்த வருஷம் தான் வரும் திரும்பி. என்னங்க இப்படி பாருங்க, அந்த பண்டிகை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா அந்த பண்டிகையை கொண்டாட அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏங்க, அதுவே அடுத்த நாள் வந்திருந்தா கூட போதும். இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கினாங்களோ அத்தனை பேரும் அவங்க கொடுமையை பிடிச்சி நிக்கிறத பாத்துருப்பாரு இல்லையா? சாமி ஒரு நாள் வந்தா பத்தாது, ஒருமித்த இங்கே இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த சிலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி பல்லவன்? அருமையான விஷயம். நான் ஒரு கதை ஆசிரியர். காசு இல்லையா? நீங்க ஒண்ணு இருக்கு. கதை எழுதுறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். நீங்க சொன்ன இந்த விஷயத்தையே கிளைமேக்ஸா வச்சு இப்பவே நான் ஒரு கதை எழுதிடுறேன். வரட்டுமா? ₹1. நேத்து வந்தாங்களே 3 பேரு, அவங்களுக்கு இதே கதையை சொன்னமே. இருக்கட்டுமே. அவங்க யார் தெரியுமா? அவங்களும் கதை எழுதுறவங்க. இவனையும் சேர்த்து இப்ப மொத்தம் 4 பேர். இந்த 4 பேரும் இதையே கிளைமேக்ஸா வச்சு கதை எழுத போறாங்க. 4 படம் ஆக போகுது. படம் ஆனதும் அது கொட்டாய்க்கு வருதோ கோர்ட்டுக்கு போகுதோ. குட் மார்னிங் மேடம், ஐ ஆம் வாசு, மகாபலிபுரம் கைட். See, Arjunan Tapas. He is Ali's husband. See, standing one leg. அந்த காலத்துல சக்கரைக்கு கியூ கிடையாது, இருந்தாலும் ஒத்த கால்ல நிக்கிறாரு. என்னங்க பேசாம வர்றீங்க? ஓஹோ, இங்கிலீஷ் புரியாதா? ஏன்றி இதே அர்ஜுனா அல்லி கண்டா. கன்னடமும் புரியாதா? ஏண்டே சரி, இத பாருங்க, என் கூட வாங்க, நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன். பஞ்சராத கல்யாண புலிகுக பீமமண்ட உரண்ட பேம்பாக்கும் குரங்கு பால்கரக்கும் இடைய ஒன்னொன்னுக்கு 4 ஆனாதா, ஒன்னொன்னுக்கு 4 ஆனாதா. வாங்க. எங்கே என் நரசிம்மர்? உங்க நரசிம்மரா? யாரு வீட்டுக்காரரா? ஐயோ, எங்க மாவட்டத்துக்கு வந்தீங்க? எப்படி மாத்தாடுறது? எப்படி இருப்பாரு? என்ன அடையாளம்? இடையிலே வாள் இருக்கும், தலையிலே மணிமுடி இருக்கும். ஐயோ, தோடோட வந்தாலே காதை கட்டுவார்களே, மணிமுடியோட இவர் ஏம்மா வீட்டை விட்டு கிளம்பினாரு? பல்லவராஜா மாமல்ல சக்கரவர்த்தி மணிமுடி இல்லாமல் வெளியே புறப்படுவாரா? உட்காருமா, பைத்தியம் முடிச்ச மாதிரி. பல்லவராஜா செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? செத்து விட்டாரா? அட பாவி பயலே, என் காதலர் செத்து விட்டதாக என் முன்னால் சொல்ல உனக்கு என்ன துணிச்சல்? உங்க காதலனா? நீங்க எந்த காலத்து பொம்பளை? நீ சாளுக்கியத்தின் ஒற்றன். ஐயோ மகாபலிபுரம், புலிகேசின் கையால் இளநீ விற்கிற ஒரு பையன். துரோகி, நாசக்காரா, நாட்டை விட்டு ஓடு. ஏன்பா ஏன் கால விடுற? சார், மத்தவங்க காலை பிடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது சார். என்ன தேடுறீங்க? தங்கத்தை தேடுறேன். தங்கமா? அந்த காலத்துல போச்சது இந்த காலமா? புளியாங்கொட்டை காப்பி கொட்டை எல்லாத்தையும் புதைக்கிறதுக்கு நான் புதையல் தேடுறேன் சார். புதையலா?
இங்க இருக்குன்னு யாருப்பா உங்ககிட்ட சொன்னா? எனக்கு இன்னொருத்தர் சொல்லணுமா? 10 வருஷமா இதே கதையை மத்தவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சார். நான் இங்க இருக்கிற கைடு சார். மகாபலிபுரத்துல எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன் சார். ஏன்பா இங்க புதையல் இருக்குன்னு தேடின, கன்னத்துல என்னத்தை தேடுற? அப்பா, நீங்க நான் அடி வாங்குறத பார்க்கவே இல்லையா? அடியா? ஆமா சார், கடமைக்கு கிடைச்ச பரிசு. சரித்திர உண்மைகளை ஒரு எழுத்து பேசாம ஒண்ணு விடாம அப்படியே சொல்றவன் சார் நான். எனக்கு பொய் பேசியே பழக்கம் இல்லை. நீ சொல்றதுல பொய் இருந்தா அது எங்க அப்பா தான் சொல்லி இருக்கணும். ஏன்னா அவர் தான் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்கிறது. You see, this is Arjuna and Tapas. Arjuna, the Alli's husband. Arjuna, the Gandiva. Tangaba, Abba, Abba. ஏங்க Arjuna and Tapas? ஐயா வாங்க வாங்க அம்மா வாங்க. நாங்க கைடு. அதோ பாருங்க பேர் பாக்குற குரங்கு. எங்க குழந்தைக்கு குரங்குனா பயமா? இல்ல, சின்ன வயசுல இருந்து குரங்குனா கொஞ்சம் பயம். சின்ன வயசு தான், பாப்பா தான். நான் சொல்ல வந்தது அதோ தெரியுதே. அது எது? என்னது? தொழில் மெழுகு பொம்மை கடை. அடே, அதான் தெரியுதே. கூடவே ஒரு மெழுகு பொம்மை கூட்டி வந்திருக்காரு. ஏன்பா இங்க நீ கைடா நான் கைடா? என்ன கைடு இல்லங்க. பாத்தீங்களா, சிரிக்கும் சிலை, மயக்கும் சிலை, அழகு சிலை, அசையும் சிலை, கண்ணு ஒரு வலை, கூந்தலோ அலை. இதற்கேது விலை? அது தலை. வாங்க சுத்தி பார்க்கலாம். ஐ அம் சாரி. ஆமா சுத்தி பார்க்கலாம். என்னங்க, நிஜமாவே நீங்க சில மாதிரியே இருக்கீங்க. நான் பொய் சொல்ல மாட்டேங்க. நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்களே. சுமாரா பேசுவேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பொய் சொல்லலையே. ஆமா, நீங்க இந்த தொழிலுக்கு வந்தீங்க? கல்லு மத்தியிலே இருக்கணும்னு என் தரையில் எழுதிருக்குதுங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கும் கல்லுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. எங்க அம்மா நாமக்கல், எங்க அப்பா குண்டக்கல், நான் பிறந்தது திண்டுக்கல். ஆமா, இதே மாமல்லபுரத்துல ஒரு நாள் சிவகாமி சிரிச்சாங்க. அத பார்த்து நரசிம்ம பல்லவர் அப்படியே அசந்துட்டாரு. இப்ப நீங்க சிரிச்சீங்க, நான் அசறேன். அது ஏங்க? மோகினி, இதோ பீமன் பாரு. ஏன்டா அதுக்குள்ள வந்துட்டேன்? சுத்தி காமிக்கலையா? போட. யாரே ஒரு கண்ணுக்கு தெலுங்குறாரு. என்னத்துல சுத்தி காமிக்கிறது? சார், லைட் ஹவுஸ் பாத்தீங்களா? எங்க எங்க? அங்கப்பா. அது சார், அங்க. உங்களுக்கு இப்ப கண்ணுக்கு தெரியாது. ராத்திரியில லைட் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். என்ன ராத்திரிக்கா? நாங்க இப்ப மெட்ராஸ் போனோம்ப்பா. என்ன சொல்ல? அப்ப போக முடியாதுப்பா. ஏமா? உங்க கண்ணை பத்தி பரவாயில்ல, போன கண்ணு. ஆனா உங்க கண்ணான பொண்ணு கண்ணு நல்லா இருக்க வேண்டாமா? யூ ஆர் கரெக்ட். இதுக்கு முன்னே 1931ல இதே இடத்துக்கு வந்திருந்தேன். வந்த அன்னைக்கு திரும்பி போயிட்டேன். அதுல இருந்து எனக்கு பார்வை ரொம்ப டல்லா இருக்கு. ஒய் இந்த ரிஸ்க். 2 நாளைக்கு தங்கிட்டு போயிடுமே. சரிப்பா. அப்போ இப்ப நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி, வாங்கப்பா. டாடா. டாடா. பை பை. பை பை. நாளைக்கு போகலாம். என்னடா? என்ன என்ன? என்னது என்னது? Go, 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 go. See, Who is this? this is Sita. சீதா. Sita? Yes. Alone? Yes, Rama's wife. You know Rama? Yes. Rama and younger brother, சின்ன தம்பி லட்சுமணன், both went forest, காடு, river, Ganges, கங்கை நதி. அந்த பக்கம் that side, Saguni waiting. Saguni? Yes. What? You are wrong. Not Saguni. It is Guha. No, we are gay. It is Saguni. Shut up, you fool. Don't mix Ramayana and Mahabharata. Saguni is the cause for Guru Chitra war. வாரா வந்துடுறா. I have got some important work. You are trying to cheat me? நம்மளை விட வெளிநாட்டுக்காரங்க தான் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் நல்லா படிச்சிருக்காங்க. பாத்தியா? கரெக்ட். நம்ம ஆளுங்க எழுதுறதோட சரி. இந்த கேடு இங்க வாங்க. வாங்க வாங்க, ஐயா கூப்பிடுறாங்க. என்னங்க? என்னப்பா அது? சீட்டாடுற மாதிரி சிலை? சிலையா? ஆமா, சிலைதான். போன வருஷம் பார்க்கும்போது இல்ல, பத்ரூமா மனுஷாள் மாதிரியே இருக்குதுங்களே. என்ன கல்லுல செதுக்குறதுங்க? ஆனா இதுவும் ஒரே கல்லுதான், கருங்கல். தலை மாத்திரம் களிமண். இருக்கும் இருக்கும். வந்துங்க, பல்லவர் காலத்துல சூதாட்டமும் இருந்தது, போலீஸும் வந்து புடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, போலீஸ் வந்தாங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, இவர் மாட்டிக்கிட்டாரு. ஆமா, சீட்டு கையுமா சிலையா உட்கார்ந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கிறீங்க. என்னப்பா இது சிலை நடக்குது? இது வந்து திருக்கழுக்குன்றம் கழுகு மாதிரி வரும் போகும். நீங்க வாங்க, வேற பாப்பா. வாங்க வாங்க, ஐயா வா, அது போயிடுச்சு. ரவி, ரவி, கோபால், என்ன மன்னிச்சிட்டு ரவி. என்னுடைய உணர்ச்சி வேகத்துல உன் மனசு புண்படும்படியா மல்லிகா பத்தி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிட்டு ரவி. இல்ல கோபால், நீதான் என்ன மன்னிக்கணும். என்ன இருந்தாலும் உன்னை நான் அடிச்சிருக்கவே கூடாது. ரவி, உன் மனைவியை பத்தி நான் அவ்வளவு தப்பா பேசுனது பெரிய குத்தம் தான். நீதான் என்ன மன்னிக்கணும் ரவி. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி,
நான் செய்தது பெரிய முட்டாள்தனம் கோபால், பெரிய முட்டாள்தனம். ரவி, நமக்குள்ள என்ன? Come on, let's forget it. Come on, Ravi, please. ரவி, கோபால், இது பாத்தியா? மகாபலிபுரத்தில் செத்த நீலாவுடைய போட்டோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தது. முதுகுல காயமே இல்ல பாத்தியா? கோபால், மாமல்லபுரத்துல முரடர்கிட்ட நான் காப்பாத்தாது, காயம் பட்டது, இப்ப இந்த வீட்டுல என் மனைவியா இருக்கிறது எல்லாமே ஒருத்தி தான். அப்ப செத்தது வேற ஒருத்தி. அவன் எப்படி செத்தாங்கிறதான் கேள்வி. கோபால், நானும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், உண்மையை கண்டுபிடிக்க வழியே தெரியலையே. என்ன சார், எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட உங்களுக்கே வழி தெரியலையா? சார், ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். எங்க மாமனார் வச்ச போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். கல்யாணம் ஆயிடுச்சு, கொண்டாட்டியோட வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். டேய் கண்ணே, குர்ரா குர்ரா குர்ரா. வாங்கிங்க சார். என்னது? இந்தாங்க உங்க உருவம், எங்க கல்யாண பரிசு. தங்கத்திலேயே செஞ்சு கொடுக்கணும்னு தான் பார்த்தோம். என்ன பண்றது, இவங்க அப்பா எங்க மாமா முழுக கடை தான் வச்சிருக்காரு. உன்ன மாதிரியே இருக்குது சார். எங்க மாமனாருக்கு கண்ணு தான் தெரியாதே தவிர இந்த பொம்மை செய்யற தொழில பெரிய ஆளுங்க. என்ன வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? இது ஒரு பொம்மையா சார்? உங்க உயரத்துக்கு உங்க மாதிரியே உயிர் இருக்கிற மாதிரியே எங்களால பொம்மை செஞ்சு கொடுக்க முடியும். கல்யாணம் ஒண்ணு வைக்கலையா, வீட்டுல அதிக நேரம் நின்னு பேசினா ஏதோ தகராறு போல இருக்குது, டைவர்ஸுக்காக போயிருக்காங்கன்னு வெளியே எல்லாரும் பேசிக்குவாங்க. உடனடியா நாங்க தேனிலவுக்கு போகணும். எங்களுக்கு வேற போக கிடையாது, மகாபலிபுரம் தான். நாங்க வர்றோம். தம்பி யாரு தெரியலையே, மன்னிச்சிருங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நாங்க வர்றோம். வாடா வாடா. கோபால்,